வீட்டில் சும்மா தானே இருக்கோம், ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படி இல்லை சும்மாவே இருக்கியே ஏதாவது கற்றுக்கோ அப்படின்னு வீட்லேயும் சும்மா சொல்கிறாங்களா? அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்மளும் இருக்கோம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எண்டில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிரேம் பிரீத்தி லைஃப் ஸ்டைலேருந்து பிரீத்தி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதெல்லாமே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையில் இனியை நல்லா ரெடி பண்ணி அவனுக்கு வயிற்றுக்கோ ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் குங்குமஞ்சா வைக்கிற வேலைலாம் இருந்தது. இந்த வெள்ளிக்கிழமையில் மங்களகரமான நாளில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வீடு ஃபுல்லாக வந்து தொளிக்கிறது, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வீட்டுக்குள்ளே மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ஒரு நல்ல ஒரு வைப்ரேட் கொடுக்கும். இது நான் வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஆனால் வந்து வச்ச கொஞ்சம் நேரத்துலேயே என் பையன் என்ன பண்ணுவான்னா, எடுத்துகிட்டு வந்து கையில் இருக்கிறது மொத்தத்தையும் தீச்சி விட்ருவான். பட் சாமி கும்பிட்ற வரைக்குமாவது அது இருக்கணும் அப்படின்றதுனால தூக்கி தூக்கி அங்கங்கே உட்கார வச்சுட்ருப்பேன் இவனுங்களை. ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு வந்து லெமன் சாதம் பண்ணி உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்து விட்டுட்டேன். இந்த பசங்களுக்கு என்ன தான் வந்து நமக்கு காய்கறி கொடுக்கணும்னு நினச்சாலும் இவங்க உருளைக்கிழங்கை விட்டு வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. என் பிள்ளை அதோட ஆப்போசிட், ரச சாதம் கூட உடம்புல இறங்க மாட்டேங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நான்வெஜ் கொடுத்தா எனக்கு நான்வெஜ்ஜே வந்து வருஷக்கணக்கு கொடுத்தாலும் என் பிள்ளை சாப்பிடுவான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை காய்கறினாலே எங்களுக்கு ஆகாத மாதிரி வேணான்ற வேண்டியது. அப்படியும் கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா கத்த வேண்டியது, எனக்கு வேண்டாம் இந்த வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணான்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு இவனுங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோ வர டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே ஓடிடுவேன். ஸோ வந்து வெளியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். பசங்களை விட்டால் கூட வண்டி கூட இந்த பக்கம் வராதா, அதனால் ரொம்ப அமைதியாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சைக்கிள் ஓட்டிகிட்ருப்பாங்க, அப்படி இல்லைன்னா விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ எந்த ஒரு பயமும் இருக்காது எனக்கு. இங்கே நான் காஞ்சிபுரத்தில் இருந்தேன் ஒரு 2 இயர்ஸாகவே இருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பசங்க வெளியே விட முடியாது. அதுவும் இல்லாத காம்பேக்டான வீடாக வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி கேட் வேறு மூடி வச்சுட்ருப்பேன். அதனாலேயே என்னமோ தெரியல, இங்கே வந்தோடனே 2 பேரும் அவுத்துட்ட மாடு மாதிரி நல்லா சுற்றிட்டு இருக்கானுங்க. சார் பார்த்திங்களா எவ்வளோ தைரியமாக நடந்து வராருன்னு சொல்லிட்டு. நான் எங்கே போகிறோம்னா அங்கே வந்து பின்னாடியே வந்து தூத்துக்குடியில் தான் இவர் வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க வந்து 12 வருஷம் மேலே ஆகுது. ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே தான் எனி டைம் விளையாடிட்டுருப்பானுங்க. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக க்ளீனாக அவங்க பெருக்கி அவங்க நீட்டாக வச்சுட்ருப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாகவே. இங்கே தான் வந்துடுவானுங்க, வந்து அத்தைன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டே தான் இருப்பாங்க. என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டு இருக்கிறத விட இவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கானுங்க. அதை விட ரிலேட்டிவ் கிட்டலாம் வந்து கிட்ட கூட போக மாட்டானுங்க இவனுங்க. எதிர் வீட்டு பக்கத்து வீடுன்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து ரொம்ப எங்கே போனாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆளுங்க ரொம்ப வந்து ஒட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பூத்தோட்டம் தான் போட்டிருக்காங்க. அவங்க நார்மலான ஒரு வீட்டு பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அந்த அளவு மெயின்டைன் பண்ணுறதுலாம் வரல. இப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி, தக்காளி அப்படின்னு வந்து பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன். ஸோ வந்து என்னோடய தோட்டத்தை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன். காயெல்லாம் விட்டால் தான் காட்டணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் வந்து கண்டிப்பாக வந்து அதெல்லாமே எடுத்து போட்டு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மித்ரனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லாக ஊட்டி அவனை தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இனியனுக்கும் டாட்டா சொல்லி அனுப்பிச்சாச்சு. நான் தான் கூட்டிகிட்டு போய் தினமும் விட்டுட்டு இருந்தேன். அப்புறமா வந்து மழை டைமில் வண்டி நல்லா கோளாறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு குழந்தைய வர மடியில் கட்டிட்டு வண்டியை ஓட்டின்னு போயிட்டு போகிற வேலை நின்றுடுமா. எனக்கு அந்த டைமில் வந்து குழந்தையும் மடியில் போட்டு இழுத்துன்னு தள்ளின்னு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஆட்டோவே அரேஞ்ச் பண்ணிடலாம், எதுக்கு ரிஸ்க்லாம் எடுக்கிறது அப்படின்றது. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் மேலே தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சரி ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஆட்டோ புக் பண்ணி அவனை ஆட்டோலேயே தினமும் அனுப்பிச்சிடுறது. 2 பேரையும் அமுச்சு முடிச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து சாமி கும்பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிஃபன் வேலையை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் எப்பவுமே இருப்பேன். அதனாலேயே வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி போல் ஆகிடும். ஏன்னா மித்ரனை தூங்க வைக்கவே எப்படியோ 10 ஆகிடும். அவனுக்கு வயிற்றுக்கெலாம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தினமுமே இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ஏன்னா அது வந்து என்னோடய பழக்கமாகவே ஆயிடுச்சு. சரி, நான் ஏதோ சொல்லணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, உங்களுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் செய்யலான் இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ கிளாஸாக மட்டும்தான் இருக்கும். இது என்ன கிளாஸ் பார்த்திங்கன்னா டைலரிங், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் மட்டும்தான். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன். என்ன டேட் பார்த்திங்கன்னா March 15 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். March 15 அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட வந்து நான் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் 2-3 நாள்லேயே வந்து உங்களுக்கு நான் சாரீ ப்ரீ ப்ளீட் கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ணிடுறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்து கற்றுக்கணும் அப்படி இல்லைனா ப்ளவுஸ் வந்து ஒரு பேசிக்காக எங்கள் மேம் எனக்கு சொல்லி கொடுத்த அனைத்து டெக்னிக்குமே நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் வந்து கற்றுக்க முடியாத நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயத்த உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க தாராளமாக வந்து கீழே என்னோடய நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்லேயே வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான். எந்த ஒரு காசுமே நான் உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ வந்து என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும். நான் சொல்கிறத அப்படியே பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். ஸோ விருப்பம் உள்ளவங்க டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணிவிடுங்க கமெண்ட்டில். அப்படி இல்லைன்னா கீழே என்னோடய நம்பரை கொடுக்குறேன், டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிப்ளை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா எப்படி என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்க கூட சேர போகிறேன். ஸோ நான் போடுற எல்லா வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி, எப்படி கட் பண்ணி, எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்களும் இதை கற்றுக்கிட்டு இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கண்டிப்பாக கொண்டு போகலாம். இதுக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது அப்படின்றத என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, விருப்பம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என் கூட தாராளமாக ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு தையல் வந்து பாதி தெரியும், ஆனால் வந்து எனக்கு வந்து சில டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன ஆஃபராக நான் இது கொடுக்குறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க தாராளமாக ஜாயின் பண்ணி என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதை வந்து எதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையல் கிளாஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். மணி சவுத்துக்கு கூடவே நான் மெதுவாக தான் அடித்தேன். சத்தம் கேட்டவங்க ஆச்சு எனக்கு எழுந்துருவோம் அப்படின்றது பயந்து எல்லாமே இப்போ பயந்து செய்கிற லெஹங்கா, டிவி சவுண்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சு பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து இப்போலாம் ரொம்ப பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆசை என்ன அப்படின்னா அதுலேருந்து இந்த பிரம்ம ஃப்ராக்லேருந்து நானே வந்து முகூர்த்தத்துலேருந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வந்து ட்ரை பண்ணல மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ஒரு நாள் என்ன பண்ண கற்றுக்க பண்ணிக்கலாம் எழுந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர்னாலே எல்லாமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். 3 மணிக்கு எழுந்து பாத்ரூம் இன்ஸ்டா பேஜ் மட்டும்தான் போட்டோன்னே எங்கள் குட்டி சவுண்டுக்காக நான் வந்து சரி போயிட்டு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு வந்துடலாம். யாருக்கெல்லாம் தான் முடிச்சோம் சீக்கிரமாக டைம் பார்த்தா காலையில் வந்து 5:30 ஆயிடுச்சு. இதுக்கா நம்ம ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்குது. ஒருவேளை கடவுளே வந்து நம்மளுக்கு கூட வந்து நீ இப்போ செய்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு கூட கடவுள் சொல்லலாம். ஸோ அதனாலேயே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கடவுள் எப்போ நம்மளுக்கு வந்து அந்த டைம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலான்னு. நானும் வந்து வீக்லி 3 or 4 டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். பட் வந்து அது நடக்கவே மாட்டேங்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் எடுத்துக்கிட்டேன். டயட் ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப வந்து மூச்சு வாங்குது, ரொம்ப தூரம் நடக்கவும் முடியல, நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியலன்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனாலேயே நான் டயட் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். பட் வந்து அது எனக்கு முடியவே இல்லை, வானி இழுத்து அடிச்சுட்டே இருக்குது. மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஷியோ கணக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற ரேஷியோ அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு ரொம்ப தோசை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லியோட எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு 2 தோசையை வந்து பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்லா என்ன பண்ணுவேன், நல்லா வந்து இந்த கல் தோசைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து நல்லா சுட்டு எடுத்துப்பேன். ஸோ அதில் வேணால் எக்கு கூட உடச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து வெள்ளிக்கிழமெலாம் நான் வந்து எக் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து கல் தோசை ஒன்று ஊற்றி எடுத்துக்கிட்டு நம்ம தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தக்காளி ஊறுகாய் பண்ணி வச்சுக்க வேண்டியது. ஏன்னா வந்து இந்த தக்காளி ஊறுகாய் மேலே இருக்கிற அபிப்பிராயம் எதுமேலேயே வரமாட்டேது. அதனால் தக்காளி ஊறுகாய் பண்ணி வச்சுப்பேன். வேணுன்றப்போ தோசை ஊற்றி, மதியானத்தில் கூட தோசை ஊற்றி தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிட்ற ஆள் நாங்களாம். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. இப்போ உங்களுக்காக வந்து ஒரு சின்ன ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சைஸில் ஒரு 3 காலிஃப்ளவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்குள்ளே வாங்கிட்டுருப்பேன். சந்தையில் வந்து இப்போ காய் விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டேன், நல்லா பெரிய காலிஃப்ளவராக வாங்கிட்டு என்னோடய மாமியாருக்கு ஒரு காலிஃப்ளவர் கொடுத்து வச்சுட்டு வீட்டில் ஒரு 2 எடுத்து வச்சுக்கிட்டேன். பசங்க வந்து ஸ்நாக்ஸ் ஈவினிங் கேட்பாங்களா, அதனால் மதியானம் போலே வந்து செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரில் எடுத்து மசாலா பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். காலிஃப்ளவர் கொடுக்குறது நல்லது தான், இதோட பொரியலாக பண்ணி கொடுத்தா நல்லது தான். ஆனால் வந்து நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் பொரியல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கிரிப்ஸியாக இருக்கும், அதுவும் கிரிப்ஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி பண்ணலாமா. நல்லா சுத்தண்ணி காஞ்ச உடனே என்ன பண்ணுறேன், நான் அதில் வந்து உப்பு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு காலிஃப்ளவரை வந்து போட்டுட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டேன். காலிஃப்ளவர் ரொம்பவும் வேகக்கூடாது. ஸோ சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா பெரிய டீஸ்பூனாக சொல்கிறேன், 2 டீஸ்பூன். எனக்கு எல்லாமே கைரேகை தான். ஸோ உங்களுக்குன்னு சொல்லும் போது நான் இப்படி
சொல்லிடுறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலை மாவு கொஞ்சோண்டு, கார்ன்ஃப்ளவர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறுமிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க. லைட்டாக நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஈரப்பதம் கூட வந்து நல்லா ஒட்டிக்கும். நீங்கள் வந்து 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக வந்து உள்ளே ஏறிச்சுன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் போல் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா எடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஹெல்தியான ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தை, நான் 1 வயசு குழந்தைக்கு கூட இன்னும் கொடுத்துட்ருக்கேன். அவன் நல்லா சாப்பிட்ருக்கா. அது பாருங்கள், தூங்கி எழுந்து அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தானா. அதனால் அவனுக்கு கொடுத்தேன். அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து சொன்ன